விஜய் ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு. டங்ஸ்டன்ல வந்து மக்கள் வந்து அது வேண்டான்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. தமிழ்நாடு அரசு வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுது, நான் அதை பாராட்டுறேன். ஆனா இதே தானே வந்து பரந்தூர் மக்களும் சொல்றாங்க. அப்ப பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள் தானே அப்படின்றது குறிப்பிடுறாரு. டங்ஸ்டன் விவகாரத்தில் விஷயம் முற்றிலுமாக வேற. நம்மளுடைய வளத்தை சுரண்டுவதற்கு ஒரு சுரங்கம் அமைக்கப்படுகிறது. நம்ம வளத்தை அழித்து ஒழிச்சு அதை எடுத்து கொண்டு போய் வெளிநாட்டுக்காரன்ட்ட விற்கிறதுக்கு நடத்துகிற ஒரு வேலை. கிட்னி எடுக்கிறது வேற, வேலை செய்கிறது வேற. ரெண்டுக்கும் காசு வரும், புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு வேலை செய்வதற்கு, பணி செய்வதற்கான மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை உருவாக்குகிற, நீங்கள் ஃபோர்டு கம்பெனியில் போய் 1 ட்ரில்லியன் ட்ராலர் எங்களுடைய இலக்குன்னு சொல்லி கையெழுத்து போட்டு வராரு. அப்படி சொன்னால் என்ன பொருள்? மக்கள் அடுத்த கட்டமாக வளருவாங்க. இன்னொன்று சொன்னேன், முதல் விஷயம், நாம் ஆண்டேன்னு போய் கூனி குறுகி ஒரு வருஷத்துலையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்க அவர்கள் கொடுக்குற கால்பிடியோ அரைப்பிடியோ அரிசியோ வாங்கி கொண்டு வந்த காலம் போய் இன்னைக்கு நான் வேலை செய்தால் எனக்கு காசு. எல்லா ஜாதிக்காரர்களும் ஒரே கம்பெனியில் வந்து, நீங்கள் ஃபாக்ஸ்கானோ இல்லைன்னா வேறு எந்த கம்பெனியோ எதை வேணாலும் வச்சுக்கோங்க, போய் எல்லா ஜாதிக்காரர்களும் ஒன்றாக வேலை செய்வதற்கான வாய்ப்பு, சக வாழ்வை உருவாக்குவது இந்த இண்டஸ்ட்ரீஸு. இன்னைக்கு ஜாதிய சமூகமாக இருக்கிற இந்தியாவை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே சக்தி இண்டஸ்ட்ரியல் மாற்றம் மட்டும்தான். அதனால தான் தமிழ்நாடு அதில் முன்னேறி இருக்கிறது. அதனால தான் தமிழ்நாட்டில் ஜாதி வெறி இதெல்லாம் குறைஞ்சிருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது நகரமயமாதல், வளர்ச்சி, இதை விரும்புகிற, அதை வேண்டுகிற மக்கள் தரமான வாழ்க்கையும் பெற முடியும். ஏற்கனவே இருந்த ஃபியூடல் சொசைட்டியில் இருந்த ஜாதிய ஒடுக்குமுறையிலிருந்து வெளியில் வர முடியும். அதனால் இந்த விவசாயம் மீதான பெருமிதம், அது மேலே இருக்கிற காதல், அதெல்லாம் தூக்கி, உணர்ச்சிகளையெல்லாம் தூக்கி, அந்த விஷயத்தில் அந்த பேஷன்லாம் தூக்கி வச்சுட்டு, உங்களுக்கு எதனால் இன்றைக்கு சம்பளம் கிடைக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த சட்டையை எதனால் போட்டிருக்கீங்க, இன்றைக்கி உங்களுக்கு சொகுசான வாழ்க்கை எதில் கிடைக்கிறது. இன்னொன்று, இத்தனை கோடி மக்கள் வேலை செய்து தான் இந்த இவ்வளவு உணவுப் பொருளை உற்பத்தி செய்ய வேண்டுமா?